வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம காம உணர்வுகளை எப்படி கடந்து செல்வது, கட்டுப்படுத்துறதுல எப்படி கடந்து செல்வது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த செக்ஷுவல் டிசைர், இந்த காம உணர்வுங்கிறது மொராலிட்டி எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நிறைய பேர் இதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு யூடியூப்ல வீடியோ வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதில் சில பேர் சொல்றாங்க, எல்லாரும் வந்து அவங்க அம்மா மாதிரி பார்த்தான் அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த மாதிரி பான் மூவி பார்க்கக்கூடிய ஆசை வந்து அவனுக்கு வருமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த செக்ஷுவல் டிசைருங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கையாக இருக்கக்கூடிய ஒன்று தான். இந்த ஒரு டிசைர்னால தான் இந்த உலகமே வந்து தோன்றி இருக்கு. ஸோ இதன் மூலியமா ஒருத்தவங்களுக்கு செக்ஷுவல் அடிக்ஷன் இருக்கு, பான் அடிக்ஷன் இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து கெட்டவங்களா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அது எல்லாருக்குமே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான உணர்ச்சி அப்படிதான். அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ ஒருத்தவங்க வந்து மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்னுடைய தொடர்பு இருக்கிறதுனால ஏதோ ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க வராங்க அப்படின்னா அப்ப அந்த டாக்டர் வந்து அவங்கள வந்துட்டு இவனுக்கு இந்த நோய் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்ப வந்து இவன் நிறைய பேரோட செக்ஸ் பண்ணதுனாலதான் இவனுக்கு இந்த மாதிரி நோய் வந்திருக்கு அப்படின்னு அவனை ஜட்ஜ் பண்ணி அவனை தரக்குறைவா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. மற்ற பேஷண்ட்டுக்கு எந்த விதமான மரியாதை கொடுக்குறாங்களோ அதே அளவு மரியாதை கொடுத்துதான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஸோ இவங்க வந்து இந்த நோய் வந்துருச்சு அப்படிங்கிறத அவங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்றது கிடையாது. எப்பவுமே எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஹெச்ஐவி இல்லை வேற ஏதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த டிசீஸ் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பேஷண்ட்டை நம்ம என்னைக்குமே கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதே மாதிரி இந்த பான் அடிக்ஷன் மூலியமா யாருமே வந்து இதை டிமாரலைஸ் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. அப்படி யாராவது உங்களை பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க அவங்கள இருந்து விலகி இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்குள்ள அந்த உங்களை வந்து நீங்க மாரல் பர்சனா நீங்க நினைக்கல அப்படின்னா அந்த தாட்டை வந்து நீங்க ரிமூவ் பண்ண வேண்டியது. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பான் அடிக்ஷன் இருக்கு இல்ல செக்ஷுவல் டிசைர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அதை பத்தின குற்ற உணர்ச்சி கில்ட் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுவும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று பேஷன்னா என்ன, அடுத்தது அடிக்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேஷன் அப்படின்னா பர்பஸ்ஃபுல் ஆக்ட் ஃபார் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சினர்ஜிஸ்டிக்லி இம்ப்ரூவிங் அதர்ஸ் நேச்சர். சரிங்களா? அடிக்ஷன் அப்படின்னா ஆக்ஷன் directed and driven towards individual craving, stifling improvement of others. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பேஷன் அடிக்ஷன் ரெண்டுமே வந்து நம்ம செயல் தான் செய்யறோம். சரிங்களா? இந்த பேஷன்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறோம், அது மூலியமா நமக்கும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வருது, மற்றவங்களுக்கும் இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வருது. பட் ஆனால் இந்த அடிக்ஷன் மூலியமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிகவும் ஒரு ஆனந்தம் இருக்கிறது, இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் அதனால இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் பேஷன்னா என்ன, அடிக்ஷன் என்ன சொல்றேன். ஏன் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டுமே சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய எனர்ஜி தான். சரிங்களா? இது ரெண்டுமே சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய எனர்ஜி தான். யார் ஒருத்தங்க பேஷன் அடிக்ஷன் இருக்காங்கன்னா அவங்க ஆல்ரெடி சர்வைவல் கான்சியஸ்னஸ் லெவலில் வந்து தாண்டிட்டாங்க. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவனுக்கு வந்து எந்த விதமான அடிக்ஷனும் அவனுக்கு வந்து இருக்காது. நீங்க வந்து இதுக்காக ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க. சிம்பிளா சொல்றேன், எந்த விதமான அடிக்ஷன் வாழ்க்கையில வந்து கஷ்டப்படுறவனுக்கு இந்த மாதிரி அடிக்ஷன் வந்து இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு அந்த கஷ்ட நிலையை தாண்டி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, அந்த ஃப்ரீ டைம்ல தான் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்ஷன்ங்கிறது ஏற்படுது. ஸோ பேஷன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மருத்துவம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ அதை நான் பண்றேன், எனக்கும் பிடிச்சிருக்கு, நானும் பண்றேன், நானும் சந்தோஷமா இருக்கேன், அதனால மற்றவங்களுக்கும் வந்து அது மூலியமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அடிக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து குடி பழக்கம், சிகரெட் பழக்கம், காஃபி பழக்கம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பட் ஆனா இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு அதுக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இதுதான் வந்து அடிக்ஷன். ஸோ இந்த கில்ட் குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை நம்ம குத்திக்கிறது அப்படிதான் இந்த குற்ற உணர்ச்சி. ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ குற்ற உணர்ச்சி இருக்கனால எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இது கிடையவே கிடையாது. இதில் நீங்க 1000 தடவை ஃபெயில் ஆனாலும் சரி, 1,00,000 தடவை ஃபெயில் ஆனாலும் சரி, உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுல இருந்து எப்பவுமே நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துக்கலாம். ஸோ இதை பத்தி நம்ம இந்த மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி நம்மள வந்து நம்ம தரக்குறைவாவோ நம்மள வந்து அதை கீழ்நிலையோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டு தான் ரொம்ப முக்கிய விஷயம். அடுத்தது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது போவோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டீப் ரூட்டட் சம்ஸ்காரஸ், இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் ரிலேட்டடான கிடையாது. இந்த பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது இல்ல இந்த செக்ஷுவல் டிசைர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் எண்ணம் ரிலேட்டடான கிடையாது. அதை தாண்டி அதுல வந்து பிசிக்கல் லெவல், பிசியாலஜிக்கல் லெவல்ல வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இந்த உடல் அளவுல மாற்றம் ஏற்படுத்திருக்கு. அதனால இந்த மென்டல் டயட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்றது மட்டும் இல்லாம இந்த மனசை மாற்றுறது ஃபோக்கஸ் மட்டும் இல்லாம பிசிக்கல் டயட்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டயட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓவர் ஈட்டிங் அவாய்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, பேக்கேஜ் ஃபுட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும்
இத்தனை வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், ஒரு வீடியோல கூட நான் எப்பவுமே நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னதில்லை. பட் ஆனா இந்த இடத்துல வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது கட்டாயமா இருக்கு. ஏன் அப்படின்னு இது சத்தியமான ஒரு விஷயம், இதை சொல்லியே ஆக வேண்டும். இது ஒரு ஸ்டெப் இருக்கு, இதை ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்ணாது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான். பட் இதை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாதான் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு நான் சொல்ல. பட் ஆனா இந்த ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு பல வகையான விஷயத்துல அந்த நீங்க எதை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து ப்ரோக்ரஷனுக்கு பெரும் வகையில வந்து துணை புரியும். எந்த விதமான ராஜசிக் தாமசிக்கும் உணவுகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இல்ல டீட்டெயிலா வந்து இன்னும் நான் ஆனியன் சாப்பிடாதீங்க, கார்லிக் சாப்பிடுங்க, இந்த மாதிரிலாம் எந்த விதமான விஷயங்களும் நீங்க ரொம்ப டீட்டெயிலா வந்து ட்ரை பண்ண வேண்டாம். சிம்பிளா நான்வெஜ் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஜாஸ்தியா தேவையை விட அதிக அளவுல சாப்பிட்றது, நிறைய டைம்ல வந்து பசி இல்லாமல் சாப்பிட்றது, இதை அவாய்ட் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தியா பேக்கேஜ் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்து அதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இது எந்த அளவுக்கு முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால லைஃப் லாங் நான்வெஜ் அவாய்ட் பண்ணலான்னு வந்து நான் சொல்லல. அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கு, அதை ஓவர் கண்ட்ரோல் ட்ரை பண்றீங்க, ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாள் அந்த டைமுக்காவது நீங்க அட்லீஸ்ட் இந்த நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்க. உங்க சிஸ்டம் வந்து ஆல்ரெடி நேச்சுரலா வந்து சப்போர்ட் ஆகும். சப்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்க அந்த ஹேபிட்ல இருந்து ஓவர் கம் ஆனதுக்கப்புறம் நீங்க நான்வெஜ் வந்து ரொட்டீனா எப்பவும் போல சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கடுக்காய் பொடியும் கடுக்காயும் வந்து வல்லாரை, இந்த 2 மூலிகைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செக்ஷுவல் அடிக்ஷன்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து வெறும் மைண்ட் லெவல்ல கிடையாது, பிசியாலஜிக்கல் லெவல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ செக்ஷுவல் அடிக்ஷன் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏன் வந்து பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அது மூலியமா நமக்கு மைண்ட்ல வந்து ஒரு ப்ரெஷர் கிடைக்குது, டோபமைன் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து இந்த பிரெயின் வந்து நம்ம மொத்த பாடிக்கு சொல்லுது, இந்த செயல் செய்யும் போது நம்ம சந்தோஷமா இருக்கும், நம்ம ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு. நம்ம இந்த பிசியாலஜிக்கல் சேஞ்ச், இந்த உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் நம்ம மனசை வந்து நம்ப வைக்குது. இது வந்து நீ திரும்ப திரும்ப செய், இது உனக்கு நல்லதுதான் அப்படின்னு வந்து நம்ம மனசை வந்து ஏமாற்றுறது. அந்த பிசியாலஜிக்கல் அடிக்ஷன் வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப துணையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடுக்காயும் வல்லாரையும் தான். இந்த கடுக்காய் வந்து பாத்தீங்கன்னா தினமும் 1 கிராம் அளவு எடுத்துக்கணும். ஸோ டேப்லெட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 மில்லிகிராம் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் வரும். தினம் 2 டேப்லெட் எடுத்துக்கணும். இது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் எடுக்கணும். சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். பவுடரா இருந்துச்சுன்னா நீங்க பவுடரா கலந்து சாப்பிடலாம். 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வல்லாரையும் அதே மாதிரி 500 mg டேப்லெட் வரும். 500 mg டேப்லெட்டா வந்துச்சா 1 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. த்ரூ அவுட் தி டே, நாள் முழுக்க வந்து நீங்க சாப்பிட்டதுக்கு முன்னாடி எந்த டைம்ல வேணா நீங்க இந்த வல்லாரை டேப்லெட் எடுத்துக்கலாம். இந்த 2ஐயும் வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இந்த பிசியாலஜிக்கல் லெவல்ல, உடல் அளவுல எந்தெந்த மாற்றங்கள் தேவைப்படுமோ அதை வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மென்டல் டயட்டுக்கு வந்து வருவோம். இந்த மென்டல் டயட்ல என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து மனசனுடைய ஒரு விளையாட்டு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருந்தேன், சமாதியில வந்து எப்படி எல்லாத்தையும் நம்ம எளிமையாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அதுல 4 ஸ்டேஜ் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து விதர்க்க அப்படின்னா ஃபியூச்சர் சீடிங். உங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் அடிக்ஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணணும், இந்த காமத்தை வந்து நம்ம கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுனாலே அதுவே வந்து உங்களுக்கு அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுவே வந்து ஒரு ஃபியூச்சர் சீடிங் தான். அந்த எண்ணம் மட்டுமே இருக்கு, அதற்காக நீங்க எந்த எஃபர்ட்டுமே எடுக்கணும். அந்த எண்ணத்தை வந்து ஆழமா நமக்குள்ள இருக்கும்போது அதுவே வந்து அதற்கு என்னென்ன செயல்கள் தேவையோ அதை எல்லாத்தையுமே அது செய்து கொடுக்கும். அந்த வெறும் எண்ணம் மட்டும் இருக்கிறதே போதுமானது, அதுவே ஸ்டார்டிங் ஸ்டெப் தான். ஸோ இப்போ அந்த எண்ணம் இருக்கிறனால தான் நீங்க இந்த யூடியூப் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு மற்ற எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் விதர்க்க முடிஞ்சதுக்கு, அதாவது இந்த ஃபியூச்சர் சீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது ஸ்டெப்பா வந்து நான் சொல்லியிருந்தேன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீ காக்னிட்டிவ் இம்மர்ஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ஆல்ரெடி நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நம்பணும் போது அது வந்து நம்ம லைஃப்ல வந்து ரியாலிட்டியா வரும். மெட்டபாலிக் காக்னிஷன் டிரைவன் ரியாலிட்டியா வந்து நமக்கு வரும். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ இந்த ப்ரீ காக்னிட்டிவ் இம்மர்ஷன் நீங்க வந்து உங்களுக்கு இந்த பிரம்மச்சரியம் நம்ம எதுக்காக வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லை இந்த மாதிரி செக்ஷுவல் அடிக்ஷன் நம்ம எதுக்காக ஓவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோக சூத்திரத்துல சொல்றாங்க, பிரம்மச்சரியம் வீரிய லாபம். அதாவது நம்மளுடைய எனர்ஜி வந்து நிறைய வகையில வேஸ்ட் ஆகாம நம்ம அதை நிறைய வகையில கன்சர்வ் பண்ணிக்கலாம். எனர்ஜி வேஸ்ட் ஆகாம எனர்ஜி வந்து நம்ம கன்சர்வ் பண்ணிக்க முடியும். கன்சர்வ் பண்ணிக்கிட்டா என்ன, நம்ம வாழ்க்கையில வந்து பல வகையான விஷயங்களை வந்து அதை நம்ம டைவர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்ப ஒருத்தங்களுக்கு வந்து இந்த தேவையே இல்லை, எனக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜி இப்போ நான் இந்த செக்ஷுவல் டிசைரோட சேர்த்து இருக்கிற எனர்ஜிலாம் நான் மற்ற லைஃப்பை வந்து சிறப்பாக வாழ்ந்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு பெருசாக ஆம்பிஷன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் டிசைரை ஓவர் கம் பண்ணுவதற்கான அவசியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வாழ்க்கையை சிறப்பாக அவங்க வந்து ஒரு போகி வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாழலாம். அதுல எந்த விதமான தப்பு இல்லை. யாருக்கு வந்து அவங்களோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி இன்னும் மேல்நிலை போகணுமோ அவங்களுக்கு தான் இந்த எல்லா ஸ்டெப்ஸும் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் இம்மர்ஷன் ப்ரீ காக்னிட்டிவ் இம்மர்ஷன்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலை நம்ம இப்ப வந்து இதை பண்ணுனா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், நம்ம நேரம் வந்து மிச்சமாகும்,
நம்மளுடைய எனர்ஜி வந்து மிச்சமாகும். இந்த 2 விஷயத்த தான் வந்து நீங்க மல்டிபிள் லெவல்ஸ்ல வந்து பிரிச்சு பார்த்துக்கலாம். இப்ப நேரம்ங்கிறது பாத்தீங்கன்னா வாழ்நாள் அதிகரிக்கணும்னு வச்சுக்கலாம், ஹெல்த்தியான டேஸ் உடல் ஆரோக்கியத்தாக வாழ்றதாக வச்சுக்கலாம். இந்த எனர்ஜி அதிகமாகிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மற்ற விஷயத்துல நம்மளுடைய பேஷன்ல, புக்ஸ் ரீட் பண்றதுல, இல்ல அதிக பணம் சம்பாதிக்க, அதிக வேலை செய்யலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் வந்து நம்ம டைவர்ட் பண்ணலாம். பேசிக்கா வந்து சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இதன் பிரம்மச்சரியத்தினுடைய இந்த செக்ஷுவல் அடிக்ஷனை ஓவர் கம் பண்றதுனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் எனர்ஜி வந்து சேவ் ஆகுது. இது 2 தான் மெயினான விஷயம். சரிங்களா? சோ இந்த 2 விஷயம் சேவ் ஆகுறதுனால வாழ்க்கையில வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படிங்கிறத தினம் ஒரு 5 நிமிடம் வந்து நீங்க அதை ரியாலிட்டியா நடக்குது அப்படிங்கறத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அது உண்மையாக நடந்துதான் பார்க்கணும். அதை வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணி பார்க்க வேண்டும். சரிங்களா? இந்த மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வகையான ரூல்ஸும் கிடையாது. சாப்பிட்டதுக்கு முன்னாடி பண்ணுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணுங்க, உட்காந்துட்டு பண்ணுங்க, படுத்துட்டு பண்ணுங்க, காலையில பண்ணுங்க, சாயந்தரம் பண்ணுங்க, எங்க வேணா பண்ணுங்க. பட் ஆனா தினம் ஒரு 5 நிமிடம் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். அப்படியே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். இதனால நம்ம வாழ்க்கையில இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும், இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சிறப்பாக இருக்கிறோம், இந்த விஷயம் நம்ம செய்யறதுனால இப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதை வந்து நம்ம உண்மையாவே அந்த ரியாலிட்டியில் நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம அந்த ரியாலிட்டியில வந்து நம்ம இம்மர்ஸ் ஆக வேண்டும். ப்ரீ காக்னிட்டிவ் இம்மர்ஷன், இந்த காக்னிஷன் லெவல்ல, மைண்ட் லெவல்ல வந்து நம்ம அதை நம்பி அதுல முழுகி இருக்க வேண்டும். அதை வந்து முழுமையாக நம்ப வேண்டும். அது வந்து ரியாலிட்டியா இருக்கு, அதுல எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். இந்த ப்ரீ காக்னிட்டிவ் இன்வர்ஷன் எதுவே வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டுல ரியாலிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மென்டல் பிளேன்ல வந்து அது நடக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மெட்டா பயோகாக்னிஷன்ல வந்ததுக்கு அப்புறமே தான் அது இந்த மொத்த பிசிக்கல் பிளேன்லயும் வந்து அது ரியாலிட்டியாக வந்து மாறும். சரிங்களா? ஸோ முக்கியமான டெக்னிக் வந்து நீங்க மெடிடேஷன் தினம் ஒரு 5 மினிட்ஸ் அளவு, எந்த விதமான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி எந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதுல இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சிம்பிளா இதை பத்தி 5 நிமிஷம் வந்து நீங்க ரியாலிட்டியா மாறினா என்ன நடக்கும் அப்படிங்கறத எமோஷன்ஸ், விஷுவலைசேஷன், பிலீஃப் மூலமா வந்து நீங்க பாருங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி டயட். எனர்ஜி டயட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச கோஷங்கள்ல வந்து நம்ம மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம். தனியாக மைண்ட்ல வந்து இப்ப இந்த மைண்ட்ல வந்து நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம பிசிக்கல் பாடியும் அஃபெக்ட் பண்ணும், நம்மளுடைய எனர்ஜி பாடியும் அஃபெக்ட் பண்ணும். இந்த எனர்ஜி பாடியில ஒரு சேஞ்ச் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அதனாலதான் மைண்ட்ல சேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஒரு டிசீஸும் வருது. அதே மாதிரிதான் இந்த ஆறாவும் வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இதே பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி பாடியில் இந்த குண்டலி எனர்ஜி அவேக்கன் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா மைண்டும் சேஞ்ச் ஆகுது, பாடியும் சேஞ்ச் ஆகுது. இதுவே வந்து பாடியில ஒரு டிசீஸ் வந்துச்சு பாத்தீங்கன்னா அதனால மனசுலயும் வந்து சோகமா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் ஆறா வந்து கருப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த பஞ்ச கோஷங்கள்ல ஏதோ ஒரு கோஷங்கள்ல இந்த 5வது கோஷத்தை விட்டுருங்க, ஆனந்தமய கோஷம், மற்ற எந்த 4 கோஷங்கள்ல எந்த விதமான மாற்றம் நடந்தாலும் அது மற்ற கோஷங்கள்லயும் வந்து பிரதிபலிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஆல்ரெடி இந்த 2ல வந்து ட்ரை பண்றோம். இதற்கு சப்போர்ட்டிவா 3வதையும் வந்து நம்ம கூட அதுல இருந்து எந்த நெகட்டிவ் எனர்ஜிஸும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அதையும் நம்ம சப்போர்ட்டிவா எடுத்துக்கொண்டு போக வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து அட்வான்ஸ் டெக்னிக்லாம் வந்து நான் எதுவுமே சொல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்றேன். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து கிளீனா வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரே ஒரு விஷயம் தான். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து கொடுக்கும். கிளீனா வச்சுக்கிறது என்ன, துணியெல்லாம் வந்து நம்ம எப்பவும் துவைக்கிறது, துணியை வந்து கசங்கி போடாம அந்த மாதிரி வச்சுக்கிறது. ஸோ மற்ற இந்த குப்பைகளை வந்து வீட்டுல வந்து எல்லா இடத்துலயும் வச்சுக்காம அதுக்கு உடனே டிஸ்போஸ் பண்றது, இந்த அழுகி போன பொருட்கள், உடைந்து போன பொருட்கள் இதெல்லாம் வைக்காம இருக்கிறது. ஸோ மற்றபடி விளக்கேற்றி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எந்தெந்த விஷயங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கறத வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன் இன்னொரு சேனல்ல. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், ப்ளீஸ் அதை ரெஃபரன்ஸா செக் பண்ணி பாருங்க. அதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? 6வது ஸ்டெப் இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வந்து ஸ்டெப்னு சொல்ல முடியாது. அது ஃபர்ஸ்ட் 2 வந்து நம்ம மைண்ட் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்றது, அதுக்கான ரைட் ட்ரெண்ட் வந்து நம்ம செட் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கானது இந்த மிச்ச விஷயங்கள் தான் வந்து நமக்கு அதுக்கான டெக்னிக். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், இல்ல வந்து நம்மளுடைய விஞ்ஞானமய கோஷம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட். இப்ப சாப்பாடும் வந்து நான் சரியா தான் சாப்பிட்றேன், நான் மைண்ட் செட்லயும் வந்து எனக்கு இது வேணும், நான் சுத்தி இருக்க இடத்தையும் சுத்தமா தான் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு வந்து ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாம நல்லா தான் இருப்போம், ஆனா அவங்க வந்து நம்மள இருக்க விட மாட்டாங்க. நான் யூடியூப்பை திறக்கிறேன், யூடியூப்ல திறந்தா வந்து பட்டு மாமி இந்த காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் வந்து நம்ம பாக்குறோம். இந்த இல்ல இன்ஸ்டாகிராம திறந்தாலும் எல்லாமே ஆபாசமான விஷயங்களாக இருக்கு. இந்த மாதிரி சுத்தி இருக்க விஷயங்கள் வந்து நாமளே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மள வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டும். ஏன் அப்படின்னா நம்ம மற்ற விஷயங்களை முக்கால்வாசி விஷயம் இது ஃபெயில் ஆகிறதுக்கான என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் லெவல்ல நீங்க பெர்ஃபெக்டா இருப்பீங்க, பிசிக்கல் லெவல் எல்லா லெவல்லையும் வந்து பெர்ஃபெக்டா இருப்பீங்க. சுத்தி இருக்கக்கூடிய ட்ரிகர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான ரீசனா வந்து இருக்கு.
ஒரு சின்ன ட்ரிகர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துல தான் வந்து நம்ம எல்லா சேஞ்சஸும் ஏற்பட்டு நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து லூஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரிகர்ஸ் வந்து நம்ம மாற்ற முடியுமா? இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களா எந்த வகையான இல்லாத ஒரு என்விரான்மெண்ட் சூழ்நிலை வந்து நம்ம இந்த என்வரான்மெண்ட்ல ஃபேஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா இப்ப இன்டர்நெட் வந்து ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே ஆக்சசிபிலிட்டி அவைலபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால இந்த பார்ன் அடிக்ஷன் இந்த இதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் நேச்சரா வந்து எல்லாருக்கும் அமையுது. ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம இது பண்ணலாம். இதுக்காக சில ஆப்ஸ் இப்போ மென் டோன்ட் ஃபேப் அந்த மாதிரி வந்து சில ஆப்ஸ்லாம் இருக்கு. அது மூலியமா நீங்க உங்களோட அக்கௌண்டபிலிட்டி வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த யூடியூப் சர்ச் இந்த கூகுள் சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சேஃப் மோட வந்து நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்காக ஸ்பெசிஃபிக் ஆப்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்காக ஸ்பெசிஃபிக் செட்டிங்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்க சுத்தி இருக்க ட்ரிகர்ஸ்ல வந்து இந்த ட்ரிகர் ஆகிற ஒரு நிமிஷத்துல வந்து நீங்க ட்ரிகர் ஆகும்போது அப்ப வந்து டிவோஷன் உங்களுடைய பிடித்த கடவுள், அது ஜீசஸா இருந்தாலும் சரி, சிவாவா இருந்தாலும் சரி, சக்தியா இருந்தாலும் சரி, விஷ்ணுவா இருந்தாலும் சரி, கிருஷ்ணவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு நிமிஷம் அவங்களுடைய பேரை சொல்லுவாங்க, அவங்களுடைய ஏதோ ஒரு பாடலை சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வந்து ஒரு நிமிடம் இல்ல அந்த ஸ்பாட்டுக்கு அந்த காம உணர்வு எப்போ எழுகிறதோ அந்த ஒரு செகண்டுக்கு வந்து நீங்க அதை மட்டும் நினைங்க. எல்லா வகையான ட்ரிகரும் அந்த ஒரு விஷயத்துல வந்து கியூர் ஆகிடும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபைனலாக வந்து நான் சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காம உணர்ச்சி அப்படிங்கிறது அது வந்து மொராலிட்டிக்கு ரிலேட்டடானது கிடையாது. அதை வச்சு யாரையுமே வந்து நம்ம டிமோரலைஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரெண்டாவது விஷயம், இப்போ ஒருத்தங்களுக்கு பார்ன் அடிக்ஷன் இருக்கு, இந்த மாதிரி அடிக்ஷன் செக்ஷுவல் அடிக்ஷன் இருக்குன்னா அதை பத்தின குற்ற உணர்ச்சியை வந்து நம்ம நீக்க வேண்டும். இதுதான் ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்கல் டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து நான்வெஜ் ஃபுட்ஸ், ஓவர் ஈட்டிங், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். வல்லாரை மற்றும் கடுக்காய்ப்புடைய தினசரி அளவில் வந்து நம்ம சேர்த்துக்கொள்வது வந்து நமக்கு இந்த பிசியாலஜிக்கல் லெவல்ல வந்து சப்போர்ட் பண்ணும். நான்காவது விஷயம் பாத்தீங்கன்னா மென்டல் டயட்ல மெடிடேஷன் தினம் 5 நிமிஷம் நீங்க இதை ஃபாலோ பண்றதுனால உங்க வாழ்க்கையில என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கறது வந்து நீங்க பண்ணிக்கலாம். சிம்பிளா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச வகையில நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க, நம்பிக்கோங்க, அதை வந்து எமோஷன்ஸ் அசோசியேட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து மெடிடேஷன். ஐந்தாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி டயட். சுத்தி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்ல எந்த விதமான ட்ரிகர்ஸும் இருக்கக்கூடாது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தினசரி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்ல எந்த விதமான ட்ரிகர்ஸும் இல்லாத மாதிரி அது சுத்தமாக சிறப்பாக வச்சுக்கிறது பார்த்துக்கோங்க. ஆறாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸில் வந்து எந்த ட்ரிகர்ஸும் ஆகக்கூடாது. நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் மற்ற எந்த விதமான விஷயங்களையும் வந்து நமக்கு ட்ரிகர் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஆகக்கூடிய அந்த ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு நிமிஷம். அது மூலிமா உங்களுக்கு வந்து இது எல்லாத்துலேயும் ஓவர் கம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கண்ட்ரோல் பண்ணி எதையுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. நேச்சுரலாக இது ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் தான் அது வந்து கட்டுக்குள்ள இருக்கும். கண்ட்ரோல் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க பிரேக் ஆகி நீங்க திரும்ப நார்மல் லெவலுக்கு பெருமா இருக்கும். பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நேச்சுரலாகவே அதுல இருந்து எவால்வ் ஆகி அதுல இருந்து ஓவர் கம் ஆகி போக வேண்டும். ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதற்கான எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலே அந்த எண்ணமே வந்து அதற்கு தேவையான மற்ற எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து கொடுக்கும். அதன் மூலியமாவே நீங்க ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரைட்டான அண்டர்ஸ்டாண்டிங் தர விதமாகவும் புரிந்தக்கூடிய விதமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். வேற ஏதாவது டாபிக் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதுக்கு வேற ஏதாவது 21 days சேலஞ்ச் மாதிரி பண்ணணும், இதுக்கு வேற ஏதாவது சைமல்டேனியஸா வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்காக கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி ட்ரை பண்ணேன். ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மருத்துவர். உங்கள் நலவலுக்கான 100 மெய் வழி வாழ்க.